வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَرُسُلًا قَدْ قَصَصْنَاهُمْ عَلَيْكَ مِنْ قَبْلُ وَرُسُلًا لَمْ نَقْصُصْهُمْ عَلَيْكَ صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي يا الله. يا شرعيات ما أسفلت رشدا يا من أمرود من قافل يمنون إنما أمر الله ورسوله أن يكون لكم فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء ويده هذا محمد بن جهود صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இரண்டாம் நாள் தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா புனிதமான இந்த இரவுகளில் தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எண்ணற்ற அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்மையும் இணைத்தருள் புரிவானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளும் நம் அனைவர்களையும் தன்னுடைய அன்பினால் மூழ்கடிப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்கு அருகதை உள்ளவர்களாக ஆக்கியருள் புரிவானாக. இறை இல்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் இருவுலக நாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நினைவிலையும் கண்டு களித்து அளவளாவி ஆனந்த பரவசம் அடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கியருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே மனம் நிறைவாக இவ்வுலகிலிருந்து விடைபெற்று செல்ல நம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்தல் புரிவானாக. விடைபெற்று என்ற நாம் மறு உலகத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அவன் நம்மை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரிக்க, நாம் அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரிக்க சந்தோஷமான அந்த சந்திப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் பாக்கியமாக்கி தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வரலாற்றை இவ்வாண்டு தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வர நினைக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது சில இறை தூதர்களை முன்பு அவர்களுடைய சரித்திரத்தை உமக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். சில இறை தூதர்களை அவருடைய சரித்திரத்தை உங்களுக்கு நாம் சொல்லவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முன்னோருடைய வரலாறு பின்னோருக்கு பாடம் என்ற வகையில் இறை தூதர்கள் எல்லாம் எவ்வாறு மக்களுக்கு நன்மை எடுத்து போதித்தார்கள் என்ற வரலாறும் இந்த உம்மத்தவர்களுக்கு சிறந்த படிப்பினையாக அமையும் என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா ஒரு 25 நபிமார்களுடைய வரலாற்றை திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த 25 நபிமார்களுடைய வரலாற்றிலே முதலாவதாக சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை, அவர்களுக்கு மலக்குகளை எல்லாம் சஜ்தா செய்ய சொன்ன வரலாற்றை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே 7 இடங்களிலே கூறுகின்றான்.
7 தடவை சொன்னாலும் 70 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்வார்களே, அந்த வரிசையில் திரும்ப திரும்ப பதிவதற்காக 7 தடவை அந்த வரலாற்றை குறிப்பிடுகிறான். ஒரே வரலாற்றை திரும்ப திரும்ப குறிப்பிடுவதற்கு 2 காரணங்களை நாம் எடுத்துச் சொல்லலாம். ஒன்று, ஒவ்வொரு செய்தியை விளக்கிற பொழுது அதற்கு ஓமையாக அந்த சரித்திரத்தை சொல்வதுண்டு. உதாரணமாக, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு செய்துள்ள பேரருள்கள் என்று அவன் வரிசைப்படுத்தும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்ததை எடுத்துச் சொல்லுவான். மனிதனை படைத்த வரலாறு என்ற தலைப்பே வருகிற பொழுது அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததை பற்றி சொல்லுவான். மனிதன் பாவம் செய்த வரலாற்றை பற்றி சொல்கிற பொழுது அதே சரித்திரத்தை திரும்பவும் சொல்லுவான். பாவம் செய்த பொழுதும் அல்லாஹ் மன்னித்தான் என்பதை சொல்லுகிற பொழுது அதே வரலாற்றை திரும்ப சொல்லுவான். இவ்வாறு வெவ்வேறு கோணத்திலே அந்த வரலாறு விளக்கப்படுகிற காரணத்தினால் 7 தடவைகள் திருக்குர்ஆனிலே எடுத்துச் சொல்லப்படுகிறது. மற்றொரு காரணம், ஒரே செய்தியை 7 விதமான வாசகத்திலே பாணியிலே விளக்குவதற்கு குர்ஆனால் தான் முடியும். ஒரே செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும், ஆனால் முதலில் சொன்னதனுடைய தோரணை வேறாக இருக்க வேண்டும், இரண்டாவது சொன்னதுடைய தோரணை வேறாக இருக்க வேண்டும். இப்படி உங்களால் சொல்ல இயலுமா? 7 வகையாக ஒரே சம்பவத்தை முன்பு சொன்ன வார்த்தைகளின் கலப்பில்லாமல் புதிய புதிய தோரணத்திலே புதிய புதிய வார்த்தைகள் அமைப்பிலே திருக்குர்ஆனால் தான் சொல்ல முடியும் என்று ஒரு சவாலாகவும் இந்த சம்பவத்தை விளக்குவதற்காக திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் குறிப்பிட முனைகின்ற பொழுது மலக்குகளை எல்லாம் அழைத்து அவன் சொன்னதுதான் முதலாக நமக்கு தெரிய வருகிறது. மலக்குகளை அழைத்து சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். பூமியிலே பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களை படைக்கப் போவதை பற்றி முன்பே எடுத்துக் கூறுகிறான். மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. எந்த வகையிலே பிரதிநிதி என்று நாம் பார்த்தோமேயானால், இந்த உலகத்தின் காரணகாரியங்களை நடத்துவதற்கு மனிதனை பிரதிநிதியாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லாத இந்த ஷரப்பை அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு தந்திருக்கிறான். காரணகாரியங்களை புதிதாக உற்பத்தியாக்குதல். உதாரணத்திற்கு எடுத்துச் சொன்னால், இன்டர்நெட் என்ற கண்டுபிடிப்பு, அதற்கு முன்னால் உள்ள நிலை, அதற்கு முன்னால் உள்ள நிலை என்று ஒவ்வொன்றையும் புதிதாக இந்த உலகத்திற்கு என்னென்ன வளங்கள் தேவையோ அதை புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை மனிதனுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். மலக்குகளை எடுத்துக்கொண்டோமேயானால் அவர்கள் புதிதாக எதுவும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்வார்கள். யஃபஅலூன மா யூமரூன், ஏவப்பட்டதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அந்த நிலையில் அவர்கள் புதிய உற்பத்தியை செய்யக்கூடிய திறமையை அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு தரவில்லை. ஜின்னுகளுக்கும் கூட அந்த நிலையை அல்லாஹ் தஆலா தரவில்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னுடைய உணவை பற்றி சொல்லுகிற பொழுது, நீங்கள் சாப்பிட்டு விட்டு கழித்த எலும்புகளை தண்ணீர் விட்டு நினைக்காதீர்கள். நீங்கள் சாப்பிட்டு விட்டு கழித்த எலும்புகளை தண்ணீர் விட்டு நினைக்காதீர்கள், ஏனென்றால் அதில் உங்களுடைய சகோதரர்களாகிய ஜின்னுக்கு உணவு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக ஜின்னு இன்னமும் எலும்பைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் புதிதாக ஃபாஸ்ட் ஃபுட், புதிதாக திடீர் இட்லி, திடீர் தோசை, இந்த புதிய கண்டுபிடிப்பு உணவில் மட்டுமல்லாமல் ஆய்வுகளிலேயும் கட்டட கலைகளிலேயும் விஞ்ஞானத்திலேயும் புதிய மனிதனுடைய சௌகரியங்களை ஏற்படுத்துவதிலேயும் இவனுடைய மூளை யுக்தி புதுமையானதாக இருக்கிறது, கண்டுபிடிப்புக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஜின்னுக்கு கூட அந்த வளம் கொடுக்கப்படவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மற்ற மிருகங்கள் எதற்கும் அந்த தகுதி கொடுக்கப்படவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாய் லொள்ளு என்று குறைத்ததென்றால் இன்றைய நாயும் லொள்ளு தான் குறைத்துக் கொண்டிருக்கிறது. அன்றைய காகம் காக் என்று கத்தியதென்றால் இன்றும் காக் என்று தான் கத்திக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான முன்னேற்றமும் எந்த ஜீவராசியிடத்திலும் இல்லை. மனிதனிடம் மட்டும்தான் இந்த தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதைத்தான் ஹலீஃபாவாக நான் ஆக்கப் போகிறேன் என்று அந்த மலக்களிடத்தில் சொன்ன பொழுது என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். யா அல்லாஹ், குழப்பத்தை விளைவிப்பார்களே,
இரத்த ஆறுகளை ஓட்டுவார்களே, இவர்களை பிரதிநிதியாக நீ ஆக்க வேண்டுமா என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், விளக்கம் கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்களை வாயடைத்து விட்டான். எல்லாம் தெரியும் எனக்கு என்று வாயடைத்து விட்டு அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணினால் படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் 37:11 வசனத்திலே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தீனில் லாசிப், ஒட்டக்கூடிய களிமண், பிசு பிசு என்று கையிலே ஒட்டக்கூடிய களிமண்ணால் மனிதனை உங்களை நாம் படைத்தோம் என்று கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். பூமியின் பல பாகங்களிலிருந்து மண்ணை எடுத்து வர சொன்னான். பலவிதமான மண்ணுகள், பலவிதமான மண்ணுடைய கலப்புகளினால் இந்த மனித பொம்மை படைக்கப்பட்டது அல்லாஹ்வினால். பல மண்ணுகள், அதனால் அதில் கருநிறமும் இருக்கிறது, செந்நிறமும் இருக்கிறது, அதிலே முரட்டு மண்ணும் இருக்கிறது, நைசான மண்ணும் இருக்கிறது. இதனால் தான் மனிதர்கள் பலதரமாக இருக்கிறார்கள் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு களிமண் பொம்மை ஒன்று செய்யப்பட்டது, அதை சில காலம் அல்லாஹ் அப்படியே போட்டு வைத்திருந்தான். ஆக நாமெல்லாம் எப்படி குழந்தையாக, பின்பு தவிழ்ந்து, பின்பு உருண்டு நடந்து இப்படி வருவோமே, இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் படைக்கவில்லை. எடுத்த உடனேயே மனிதனாக அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து விட்டான். ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண் பொம்மையாக படைத்து வைத்திருந்தான். அப்போது அதை பார்வையிட வந்தார்கள், மலக்குகளும் பார்வையிட்டார்கள். அதன் பிறகு இப்லீஸும் பார்வையிட்டான். இப்லீஸ் பார்வையிட்ட பொழுது அவர்களுடைய வாய் வழியாக அவன் நுழைந்து விட்டு பின்துவாரத்தின் வழியாக அவன் வெளியாக முடிந்தது, வெளியாகிவிட்டான். வெளியாகிவிட்ட அந்த பொம்மையை பார்த்து சொன்னான், இது சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு உருவம், உள்ளே பட்டால் வெளியில வருகிறது, இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எனவே இதை பிரதிநிதியாக ஆக்கினதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்பதாக அவன் மமதையோடு கூறினான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறு அந்த பொம்மையை சில காலம் அல்லாஹ் கடத்தியதற்கு பின்னால் அதிலே ரூஹை ஊதினான் அல்லாஹு தஆலா. ரூஹை ஊத ஆரம்பித்த உடனேயே அந்த ரூஹு நாசி துவாரத்திற்கு வந்த பொழுது உடனடியாக அச்சென்று ஒரு தும்மல் வந்தது. முதலாக அந்த ரூஹு நாசி துவாரத்தை அடைந்த பொழுது தும்மல் வந்தது. தும்மிய உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மனிதன் பேசிய முதல் பேச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வை அப்படியே குளிரச் செய்து விட்டது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு தாய்க்கு தெரியும், பலகாலம் சுமந்திருந்து அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு அவள் கவனித்துக் கொண்டே இருப்பாள். முதலாக என் குழந்தை பேசாதா என்று. அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அது அம்மா என்று சொல்லும். அம்மா என்று சொன்ன உடனேயே அவளுக்கு தன்னுடைய வலியெல்லாம் பறந்து போய்விடும். அவள் தான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து விடுவாள். அதை போன்றுதான் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவுடன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு போனான். மலக்களை எல்லாம் அழைத்து சொன்னான், இந்த மனிதர்களை படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களே, பார்த்தீர்களா, பேசிய முதல் பேச்சு அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் என்று சொல்லி இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று அல்லாஹு தஆலாவே அவர்களுக்கு பதில் சொன்னான் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சரித்திரத்திலே மனிதனுடைய இயற்கையில் என்னென்ன குணம் இருக்கிறது என்பதை அந்த படைப்பு நமக்கு நிரூபிக்கிறது. மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய இயற்கை குணங்களிலே முதலாவது குணம் நன்றி குணம். மனிதனுடைய இயற்கையிலேயே அந்த நன்றி குணம் கொண்டு இருக்கிறது. சாதாரண ஒரு பெரிய அதிகாரி வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு சிங்கிள் டீயை கையில ஊத்திருங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்து ஒரு டீயை ஊத்திருங்க, காலமெல்லாம் மறக்க மாட்டான். அந்த பாய் என்னை வீட்டுக்கு கூட்டு போய் கண்ணியப்படுத்தினாரப்பா என்பதாக சொல்வான். நன்றி மறக்காதவன். மனிதனுடைய இயற்கையிலேயே அப்படி ஒரு உணர்வு இருக்கிறது. நாம் கொடுத்த அந்த சிங்கிள் டீ காலமெல்லாம் வேலை செய்வதை பார்க்க முடியும். எனவே பிற உபகாரங்களை நாம் செய்கிற பொழுது மனிதன் நன்றி மறப்பதில்லை. இது அவனுடைய இயற்கையிலே வந்துவிட்ட ஒன்றாகும். அதன் பிறகு நாசித்துவாரத்தை அடைந்ததற்கு பிறகு முழுமையாக அந்த உயிர் அப்படியே கீழ் நோக்கி வந்தது. காலுக்கு வந்த உடனேயே அவசரமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருக்க முற்பட்டார்கள். காலுக்கு அந்த உயிர் வந்த பொழுது அவசரமாக எழுந்திருக்க முற்பட்டார்கள். உடனே கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்த பொழுது அல்லாஹு தஆலா கூறினான், அவசரப்பட்டவனாக இருக்கிறான் மனிதன் அவசரப்பட்டவனாக இருக்கிறான். இதை பற்றி திருக்குர்ஆன் 21:37 வசனத்திலே குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக சொல்லப்படும். மனுஷனுக்கு இயற்கையிலேயே ஒரு தன்மை அவசர புத்தி எல்லா மனிதனிடத்திலும் இருப்பது. இந்த அவசர புத்தியை பற்றி 17-11 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்வான் தெரியுமா? மனிதன் அவசரப்பட்டவன். வயதுல் இன்சானு பிஷர்ரி துஆஹு பில் கைர் ஃபகானல் இன்சானு அஜூலா என்று சொல்வான்.
நல்ல துவா செய்யற மாதிரியே கெட்டதும் துவா செஞ்சிடறான் அவசரத்துல. நல்லதை செய்யற மாதிரியே கெட்டதையும் செஞ்சிடறான் மனிதன். இயற்கை மனிதனுடைய அவசர புத்தி என்று அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்கிறான். ஆம், மனிதனுடைய இயற்கை எப்படிப்பட்டது தெரியுமா? வீட்டுல ஒரு டவல் வச்ச இடத்துல இல்ல, வச்ச இடத்துல டவல் இல்ல. என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை, செத்து தொலைலாம் போல் தெரியுது. ஒரு டவல் வச்ச இடத்துல இல்லங்கிறதுக்காக வேண்டிய அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. பஸ்ஸுக்கு போனா பஸ் கிடைக்கல, எதிர்த்தரவாக பஸ் போய்கிட்டு இருக்கு. இவன் போன நேரத்தில் எதிர்த்தரப்பிலே பஸ் போய் கொண்டிருக்குது. என்னடா பிரயாணம், என்ன வாழ்க்கை, சித்து தொலையலாம், இந்த வாழ்க்கை வேணுமா என்று சொல்வான். சின்னதற்கெல்லாம் சித்து தொலையலாம் என்று சொல்லக்கூடிய ஏன் இதை போய் சொல்றான் என்றால் அவனுடைய இயற்கை அப்படி. அவசர புத்தினால நல்லதை கேட்கிற மாதிரி கெட்டதை கெட்டுறான். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் மனிதனை அளந்து வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். வயதோல் இன்சான பிஷர்ரி துஆஹு பில் கைர். நல்லதை கேட்கிற மாதிரி அவசரத்துல கெட்டதை கேட்கிறான். ஏதோ யார்கிட்ட போய் பட்டான், செத்து போயிடலாம்ப்பா, இந்த பழப்பு தேவையா, ஆபீஸ்ல ஃபேன் வேலை செய்யலங்கிறதுக்காக வேண்டியோ, ஏசி வேலை செய்யலங்கிறதுக்காக வேண்டியோ, மனைவி கூப்பிட்ட நேரத்தில் எங்காவது வரலங்கிறதுக்காக வேண்டியோ, இப்படியே தினமும் தினமும் செத்து தொலையலாம் என்று சொல்வான். இது மனிதனிடத்திலே இயற்கையாக வந்தது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடுத்து வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு எழுந்திருத்த நிலையிலிருந்து இது வந்திருக்கிறது என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக காலில் சக்தி வந்ததற்கு பிறகு எழுந்திருத்தார்கள். அவரிடத்தில் அல்லாஹ் சொன்னான், இதோ அங்கே மலக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், போய் சலாம் சொல்லிவா என்பதாக சொன்னான். சலாமே அல்லாஹ் முதலாக சொல்லிக் கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னான். இவர்கள் போய் அந்த மலக்களிடத்தில் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னார்கள். மலக்கள் எல்லாம் வஅலைக்க அஸ்ஸலாம் என்று பதில் சொன்னார்கள். பதில் சொன்னதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொன்னான், ஹாதா தஹிய்யத்துக வ தஹிய்யத்து ذُرِّيَّتِكَ. இதுதான் உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய சந்ததிகளுக்கும் இதுதான் காணிக்கை என்பதாக சொன்னான் அல்லாஹ் தஆலா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறு எதை சொல்கிறது தெரியுமா? சலாம் என்பது எப்பொழுது ஆரம்பித்தது? உலகத்திலே மதங்கள் மாறி இருக்கலாம், ரசூல்மார்கள் மாறி இருக்கலாம், நபிமார்கள் மாறி இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் சலாம் என்பது நீண்ட காலமாக உள்ளது. உலகம் மனிதனை படைக்கப்பட்ட நேரத்திலிருந்து உள்ள சலாம். அற்புதமான இந்த வார்த்தை மாற்றப்படாமல் மனிதனுக்கு அப்படியே அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்கள் வாயிலாக நமக்கும் தரப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பாரம்பரியம் உள்ள வார்த்தையை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. அதைத்தான் இந்த வரலாற்றில் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதன் பிறகு இதுதான் உன்னுடைய சந்ததிகளுக்கும் காணிக்கை என்று அல்லாஹ் கூறினான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், சந்ததி என்றால் யார் இறைவா என்று கேட்டார். சந்ததி என்றால் யார் என்று கேட்டார். உடனே அல்லாஹ் தஆலா அவருடைய முதுகை தடவினான். முதுகை தடவியுடன் அந்த முதுகில் இருந்து சந்ததிகள் உலகத்தில் யார் யாரெல்லாம் பிறக்க இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எறும்பு உருவிலே, எறும்பை போன்று இல்லை அணுவை போன்று அத்தனை பேர்களும் ஒருவருடைய முதுகண்டிலிருந்து ஒருவருடைய முதுகந்தண்டிலிருந்து ஒருவர், ஒரு தந்தையுடைய பிள்ளைகள் அந்த தந்தையுடைய முதுகந்தண்டிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகை தடவியவுடன் எல்லாமே வந்து சேர்ந்து விட்டார். இதை பற்றி திருக்குர்ஆன் கூறுகிற பொழுது 172வது வசனத்திலே வைத அகத ரப்புக மின் பனி ஆதம மின் ظுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى என்பதாக கேட்ட அந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா எறும்பு உருவிலே உலகத்தில் பிறக்க இருக்கிற அத்தனை பேர்களும் மாடலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினை முதுகந்தண்டிலிருந்து பிறக்க வைத்து அவர்களிடத்தில் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டான். அப்பொழுது அவைகள் அனைத்தும் காலு பலா, நீதான் இறைவன் என்பதாக சாட்சியம் பகர்ந்தன. எல்லாம் சாட்சியம் சொல்லிவிட்டுத்தான் இங்கே வந்து சாட்சியை பிறண்டு கொண்டிருக்கின்றன என்பதை திருக்குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படி சந்ததிகள் எல்லாம் படத்தி ஒரு மைதானத்திலே வைத்திருக்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். அதிலே ஒரு பிள்ளை அவருடைய கண்ணுக்கு பளிச்சென்று தெரிந்தது. யா அல்லாஹ், இந்த பிள்ளையினுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். தாவூத் என்பதாக அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான். தாவூத் என்ற அந்த பிள்ளைக்கு எத்தனை வயது இறைவா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது 60 வயது என்று அல்லாஹ் தஆலா பதில் கூறினான். 60 வயது, யா அல்லாஹ், பளிச்சென்று இருக்கிறது. இத்தனை பிள்ளைகளிலேயுமே தெளிவாக ஒரு பிள்ளை இருக்கிறது, இதற்கு போய் 60 வயதுதானா? யா இறைவா, என்னுடைய வாழ்நாளிலே 40 வயது நான் அதற்கு கொடுக்கிறேன் என்று உடனே நேர்ச்சி செய்தார்கள்.
மனிதனுடைய இயற்கை ஒன்று அவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உடனே எல்லாத்தையும் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிடும். இது மனிதனுடைய இயற்கை. ஒரு பெண்ணை பார்த்துட்டா பிடிச்சிருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே அங்க தள்ளிடுறதை நாம பார்க்கிறோம் அல்லவா? ஒரு நண்பனை பிடித்து விட்டது என்றால் அந்த நண்பனுக்கே அத்தனையும் எழுதி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பார்க்கிறோம் அல்லவா? இது இயற்கையிலேயே மனிதனுடைய இயற்கையில் வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தாவூத் என்ற அந்த பிள்ளையை பார்த்த உடனேயே மிக மகிழ்ச்சியாக தெரிந்தது. தன்னுடைய வாழ்நாளிலே 40 வாழ்நாளை அதற்கு எழுதி வைத்து விட்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை வளமையான முறையிலே உலகத்திலே வாழச் செய்தான். கடைசியில் அவர்கள் மவுத்துடைய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இன்னும் 40 வயது மிச்சம் இருந்தது. அந்த நேரத்திலே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று வந்தார்கள். வந்து உயிரை வாங்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய லௌஹுல் மஹ்ஃபூதிலே என்னுடைய வயது 1000 என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னும் 40 வருடம் பாக்கி இருக்கிறது, இப்பொழுதே நீங்கள் உயிரை வாங்க வருகிறீர்களே என்று இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டபொழுது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வந்து சொன்னார்கள். திருமதியிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசிய ஃபனசியத்து ذُرِّيَّتُهُ, ஆதம் மறந்து போயிட்டார். ஆதம் அன்று 40 வயது கொடுத்ததை மறந்து போய்விட்டார். அவர் மறந்ததினால அவருடைய சந்ததிகளுக்கும் மறதி கடமையாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் கூறினான் என்று சொல்லி தரப்படுவதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுக்கு மறதி என்பது இயற்கையான ஒன்று. மனிதனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து நமக்கு தெரிகிறது. அவசரமும் மனிதனுடைய இயற்கை புத்தி. நன்றி தெரிவிப்பது என்பதும் மனிதனுடைய இயற்கை. தனக்கு பிடித்து விட்டால் எல்லாவற்றையுமே தியாகம் செய்தல் என்பதும் அது மனிதனுடைய இயற்கை. அதே போன்றே மனிதனுடைய இயற்கை மறதி என்பது மனிதனுடைய இயற்கை. அதனால் தான் நாம் பார்க்கிறோம், மறதியாக இருந்தால் அது நமக்கு குற்றமாக எழுதப்படுவதில்லை. மறந்துட்டோம், குற்றமாக எழுதப்படுவதில்லை. உதாரணமாக நோன்பு காலத்திலே தண்ணீரை மறந்து குடித்துவிட்டோம் என்றால் அது நமக்கு நோன்பு முறியாது. காரணம் என்ன? மறதி என்பது நம்மிடத்தில் குற்றமாக எழுதப்படுவதில்லை. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா, யா அல்லாஹ் மறந்தால் எங்களை குற்றத்தில் ஆழ்த்தாதே என்பதாக நாம் சொல்லுகிறோமே. இந்த முறையில் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் முன்னால் காட்டிவிட்டு அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து மலக்குகளிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே 43 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். சொர்க்கத்திலே 43 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். உலகத்திலே 957 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் உலகத்திலே. ஆனால் தௌராத்திலே 930 வருடம் என்று வந்திருக்கிறது. தௌராத்திலே சொல்லப்பட்ட கணக்கு சூரிய ஆண்டுடைய கணக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய கணக்கு சந்திர ஆண்டினுடைய கணக்கு. இரண்டுக்கும் மத்தியிலே 11 நாட்கள் வித்தியாசப்படும் அல்லவா? அந்த வகையிலே 957 வருடங்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்ததாக வரலாறு காணுகின்றது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களை மலக்குகளுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்தினான் என்பதை திருக்குர்ஆனிலே பல விஷயங்களில் பல வரலாறுகளை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு மலக்குகளை கூப்பிட்டு இந்த பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னான். மலக்குகள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நீங்கள் பெயர்களை சொல்லுங்கள் என்றான். பெயர்களை சொன்னார்கள். சஜ்தா செய்யுங்கள் என்று உடனே உத்தரவு போட்டான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இங்கே நாம் ஒரு சின்ன சந்தேகத்தை எழுப்ப வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு கேட்டான் பெயர்களை, மலக்குகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு கேட்டா அவங்க சொல்லியிருப்பாங்க அல்லவா? மலக்குகளுக்கும் சொல்லி கொடுத்து விட்டு கேட்டிருந்தால் சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு கேட்டான், மலக்கிட்ட திடீர்னு பேர் சொல்லுங்கள் என்று சொன்னான். இது என்ன நியாயம்? அல்லாஹ் தஆலா எதை வைத்துக் கொண்டு சஜ்தா செய்யுமாறு சொன்னான் என்று நாம பார்க்கிற பொழுது அதனுடைய உண்மையான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்கு விரிவுரையாளர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார்கள். என்ன நடந்தது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருளுடைய பெயரையும் சொல்லிக் கொடுத்தான். இது தட்டு, இது பீங்கான் என்று எல்லா மொழிகளையும் எல்லாவற்றையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தான். இவருக்கு பெயர் முஹம்மத், இவருக்கு பேர் ஈசா, இவருக்கு பேர் மூசா, இவருக்கு பேர் இப்ராஹிம் என்று எல்லா மனிதர்களுடைய பெயரையும் சொல்லிக் கொடுத்தான். எல்லா பொருளுடைய பெயரையும் சொல்லிக் கொடுத்தான். எல்லா மனிதர்களுடைய பெயரையும் சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்து விட்டு மலக்களை கூப்பிட்டு சொன்னான், பேர் சொல்லுங்கள் என்றான். அவர்களுக்கு தெரியாது என்றார்.
உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேர் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றாக பேர் சொல்லி வந்து மனிதர்களுடைய பெயர்களையும் சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பெயர்களை கேட்ட மாத்திரத்திலேயே மலக்குகள் அப்படி நடுநடுங்கி போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள் முகம்மது என்று பெயர். அரிசி சுற்றி எழுதப்பட்டிருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே அந்த முகம்மது என்று தெரியும், ஆனால் இது யார் என்று அவங்களுக்கு தெரியாது. மூசா கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் எந்த சந்ததி என்பது தெரியாது. இப்ராஹிம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், எந்த சந்ததியில் வரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த புனிதர்களுடைய புனித பெயர்களை கேட்டிருக்கிறார்கள். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் அவர்களுக்கு தெரியும். இப்ராஹிமுடைய பெயர் தெரியும், மூசாவுடைய பெயர் தெரியும், ஈசாவுடைய பெயர் தெரியும், எல்லா பேரும் தெரியும். ஆனால் எந்த இனத்தில் வரும் என்று தெரியாது. இந்த மனிதனை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன உடனேயே மனிதனை பற்றி அவர்கள் தெரிந்ததெல்லாம் யஸ்ஸிகுத்திமா யுஃப்ஸிதுன ஃபில் அர்தி, குழப்பம் செய்வார்கள், ரத்தம் ஓட்டுவார்கள். இந்த ரெண்டு தான் மனிதர்களை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். குழப்பம் செய்வார்கள், இரத்த அருளை ஓட்டுவார்கள். இவர்களை ஏன் படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த மனித இனத்தில் தான் முகம்மதும் ஈசாவும் மூசாவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்த உடனேயே அவர்கள் நடுநடுங்கி போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு புனித சந்ததியை படைக்க வேண்டாம் என்றா நாம் சொன்னோம்? இப்படிப்பட்ட நல்லோர்கள் வரக்கூடிய ஒரு இனத்தையா நாம் படைக்க வேண்டாம் என்று சொன்னோம்? நாம் தப்பு செய்து விட்டவை என்று உடனடியாக அவர்கள் சஜ்தா செய்ய சொன்ன உடனே சஜ்தா விழுந்து விட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக சொல்லி காட்டுகிறார். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அவர்கள் தெரிந்திருந்த காரணத்தினால் பேரை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த கண்ணியத்தை அவர்கள் மதிக்க ஆரம்பித்தார்கள். மதிக்க ஆரம்பித்த அவர்கள் சஜ்தா செய் என்று சொன்னவுடன் சஜ்தா செய்து விட்டார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா பரீட்சை வைக்கவில்லை. சொல்லி கொடுத்துட்டு கேட்டான், சொல்லாம கேட்டான். பரீட்சை வைக்கல, சொல்லி கொடுத்து விட்டு இந்த பெயர்களை எல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்க சொன்னான். ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு திருக்குர்ஆன் விரிவியாளர், தஃப்சீர் ராசி என்றதற்கு பேர் ஃபஹ்ருத்தீன் ராசி. தஃப்சீர் ராசி என்று தஃப்சீர் கபீர் என்றும் சொல்வார்கள். அந்த தஃப்சீரிலே இந்த வசனத்திற்கு அவர் விளக்கம் எழுதுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை, தடுக்கப்பட்ட கனியை உண்டு விட்டார்கள். ஆனால் நானாக இருந்திருந்தால் அந்த மரத்தை கஷாயம் போட்டு சாப்பிட்டிருப்பேன். அதனுடைய ஒரு இலைகளை கூட நான் விட்டிருக்க மாட்டேன், அதனுடைய ஒரு வேர்களை கூட விட்டிருக்க மாட்டேன். ஏனென்றால் காரண புருஷர் காருண்ய நபி முகம்மது வருவதற்கு அது ஒரு காரணம் அல்லவா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிற பொழுது அதற்கு என்னால் முடிந்த வேலையை செய்வேன் என்று அந்த மரத்தையே கஷாயம் போட்டு நான் சாப்பிட்டிருப்பேன் என்பதாக சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெறும் அந்த கனியை உண்டார்கள். நானாக இருந்தால் கஷாயம் போட்டு சாப்பிட்டிருப்பேன். ஏனென்றால் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வர வேண்டுமே, ஆனால் அந்த மரத்தை சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த நாட்ட பிரகாரம் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவேன், வேரையும் கஷாயம் போட்டு சாப்பிடுவேன், இலைகளையும் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு என்னால தானே நான் செய்ய, எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் செய்திருப்பேன் என்று சொல்கிறார். அந்த முறையிலே கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வருகை, இந்த மனித ஜென்மம் என்று கேள்விப்பட்ட உடனே அத்தனை பேர்களும் அப்படி அதிலே தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை சஜ்தா செய்ய சொன்ன பொழுது அப்படி அவர்கள் சஜ்தா செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. சஜ்தா செய்ய சொன்ன பொழுது எல்லோரும் செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும், இப்லீஸ் மட்டும் அவன் செய்யவில்லை என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். அவன் செய்யவில்லை. அதனால் என்ன நிலைக்கு ஆளான என்பது நமக்கு தெரியும். அவனை அல்லாஹ் தஆலா உலகத்திலிருந்தே வானத்திலிருந்தே துரத்தி அவனை சபிக்கப்பட்டவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கல்வியை கற்றுக் கொடுத்தது ஒரு சிறப்பு. அதன் பிறகு சஜ்தா செய்ய வைத்தது சிறப்பு. அதன் பிறகு அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் வாழ விட்டிருந்தான். சொர்க்கத்திலே இருந்து கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்திலே சிரிப்பை காணும். சொர்க்கத்திலே உலாவிக் கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முகத்திலே சிரிப்பை காணும். சிரிப்பை காணும் என்றவுடன் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையே கொடுத்தாகிவிட்டது. என்ன வேண்டாலும் சாப்பிடு, எப்படி வேண்டாலும் இருந்து கொள், எந்த தடையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அழகான சுவனம் சொர்க்கம், அழகாக இரு என்று சொன்ன பொழுதும் கூட முகத்திலே சிரிப்பை காணும், ஒரு விதமான மகிழ்ச்சியை காணும். எல்லாம் வெறுமனே இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு காரியம் பண்ணினான். அவர்களை கொஞ்ச நேரம் தூங்க வைத்தான். தூங்க வைத்து அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவருடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அப்பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்திலிருந்து கண் விழித்து பார்க்கிறார்கள். தன் முன்னால் ஒரு பெண் இருக்கிறது. பெண் இருந்தவுடன் நீ யார் என்று கேட்டார்கள். நான் உங்களுக்கு மனைவி என்று பதில் சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் முகத்திலே சிரிப்பு வந்தது என்ற ஒரு வரலாற்றையும் திருக்குர்ஆனின் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுவான். யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة 4:1 வசனத்திலே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தோம், அதிலிருந்து அதனுடைய துணைவியை படைத்தோம், அதே ஆத்மாவிலிருந்து துணைவி படைத்தோம். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணிலிருந்து படைத்த அல்லாஹ் தஆலா அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அப்படியே ஒரு பெண்ணாக விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹவ்வா என்றால் அவர்களுக்கு பெயர் ஹய்யி என்ற உயிரிலிருந்து பிறந்ததின் காரணத்தினால், ஹை என்றால் உயிர், உயிரிலிருந்து அவர்கள் பிறந்த காரணத்தினால் அவருக்கு ஹவ்வா என்பதாக பெயரிடப்பட்டது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதைத்தான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது மங்கையரில் தான் இருக்கிறது. சொல்லிக் கொள்ளலாம், எனக்கு அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான மன நிம்மதி எதில் இருக்கிறது என்றால் மனிதனுக்கு மன மகிழ்ச்சி திருமணத்தில் தான் இருக்கிறது என்பதை ஒரு வசனத்திலே 30-21 வசனத்தில் சொல்வான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை உங்களுக்கு நாம் படைத்தோம், அவர்கள் மூலமாக லிதஸ்குனு இலைஹா, மனம் அமைதி படுகிறீர்கள். வஜஅல பைனக்கும் மவத்ததம் வரஹ்மா, உங்களுக்கு இடையில் அன்பையும் பாசப்பிணைப்பையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சில பேர் சொல்வார்கள், ஒரே பிரச்சனை, மனைவினாலும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை, எதை எடுத்தாலும் மனைவினாலும் பிரச்சனை சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் அவர் மனைவியோடு ஒரு நாள் இரவு உல்லாசமாக இருந்து விட்டார்கள் என்றால் எல்லாமே மறுநாள் மறந்து போகக்கூடியதை காட்சியை பார்க்க முடியும். அந்த மன நிம்மதி என்பது அந்த துணைவில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது தன்னுடைய பேர் அற்புதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பேர் அற்புதத்தை வானத்தை படைத்ததை பற்றி சொல்கிற பொழுது, பூமியை படைத்ததை பற்றி சொல்கிற பொழுது, இரவு மாறி மாறி வருவதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இடைச்சர்களா இதை சொன்னான், உங்களிலே ஒரு துணைவியை படைத்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு மன அமைதியை தருகிறோம், உங்களுக்கு இடையில் அன்பை நாம் உண்டாக்குறோமே, அதுவும் அந்த அற்புதம் என்று பேர் அற்புதங்களில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா எண்ணி விடுகின்றான். அந்த முறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா படைத்து ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னான், இந்த சொர்க்கத்திலே குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷீத்துமா, எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு உத்தரவு மட்டும்தான் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நீங்கள் உண்ண வேண்டாம். எந்த சட்டமும் கிடையாது. தொழுக வேண்டும் என்றோ நம்மள மாதிரி 5 கடமை, 5க்கு கடமை மட்டும் இல்ல, அம்மாவை கவனிக்கிறது கடமை, மனைவியை கவனிக்கிறது கடமை, பக்கத்து வீட்டுக்காரனை கவனிக்கிறது கடமை, அந்நிய மதத்தவனிடத்துல கண்ணியமாக நடக்க வேண்டிய கடமை, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, தேசத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, ஊர்லாப்பட்ட கடமை, இப்படிப்பட்ட கடமைகள் எதுவுமே இல்லை. ஒரே ஒண்ணுதான், இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று ஒரே ஒரு உத்தரவு மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தான். ஆனால் ஷைத்தானுடைய வார்த்தையை கேட்டு ஏமாந்து போய்விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்தார்கள். அதே போன்றே இந்த மனித குலம் புறாவுமே ஏமாறக்கூடியதாக இருக்கிறது. மனித குலம் பெருவாரியான நேரம், என்னதான் புத்திசாலியான கெட்டிக்காரனா இருந்தாலும் சரிதான், ஏதோ ஒரு நேரத்தில் ஏமாந்துரும். எவ்வளவு கெட்டிக்காரன் நம்ம சொல்லுவோம், அவன் கூட சுமைத்திரி ஏமாந்துறான வெளியே சொல்ல மாட்டான். கெட்டிக்காரனா இருக்கிறதுனால தான் ஏமாந்தது வெளியே சொல்ல மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல் மூமினு கிர்ருன், மூமின் ஏமாறக்கூடியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனால் ஒரு தடவை ஏமாறலாம், இரண்டாவது தடவை ஏமாறக்கூடாது. லா யுல்தகுல் மூமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தேனி, ஒரு பொந்திலிருந்து 2 தடவை கொட்டப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏமாறலாம், ஆனா ஒரு தடவை தான், 2வது தடவை ஏமாறக்கூடாது என்று சொல்வார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏமாந்த காரணத்தினால் இந்த சமுதாயமும் ஏமாந்து விட்டது. ஆம், அந்த ஷைத்தான் அவர்களை எப்படி ஏமாற்றினான் என்பதை 7:23 வசனத்திலே மிக தெளிவாக திருக்குர்ஆன் சொல்கிறது. ஃபவஸ்வஸ லஹுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அந்த 2 பேருக்கும் சிந்தனையை குழப்பி விட்டான். அதனால் என்ன ஆனது, அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அசிங்கங்கள் வெளியில் தெரிய ஆரம்பித்து விட்டன. மரத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருந்தான் அல்லாஹ். ஆனால் இவன் சொன்னா, ஏன் அல்லாஹ் அந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் தெரியுமா? இந்த சொர்க்கத்திலிருந்து உன்னை விளக்கணுங்கிறது, உன்னை வெளியாக்கணுங்கிறது அல்லாஹ் திட்டம். சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கணுங்கிறது அல்லாஹ் திட்டம். அந்த மரத்தை சாப்பிட்டா நீ சொர்க்கத்திலேயே தங்கி போயிருவ. உன்னை சொர்க்கத்திலே தங்க வைக்க கூடாதுங்க திட்டம். அதுக்கானது அந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த மரத்தை சாப்பிட்டா இங்கே தங்கி போயிடுவான். அப்படி தலைகீழ பிளேட்டை மாற்றணும். தலைகீழ பிளேட்டை ஜக்காத்து கொடுத்தா
செல்வம் வளரும்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அவன் சொல்றான் ஜக்காத்து கொடுத்த உன் பணம் பூரா காலியா போயிடும். அவன் அப்படி சொல்றது அப்படித்தான். வியாபாரம் நீ போன கடையில ஒருத்தனும் வர மாட்டான் கஸ்டமர். இந்த பாயா கடை அடைச்சு போட்டு தொழுகைக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வர மாட்டான்னு. ஜக்காத்து கொடுத்தா ஏழ்மையா போயிருவான் பயம் காட்டுவான். அப்படி தலைகளாத்தான் சொல்லுவான். ஆனா என்ன செய்யறது, ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றம் வேலை பழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஏமாளிகள், அவன் சொல்வதை ஏமாந்து விடுகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்தார்கள். அப்படி தலைகளா சொன்னான். அந்த மரத்தை சாப்பிட்டா சொர்க்கத்தை விட்டு வெளியாக வேண்டிய நிலை ஏற்படும். ஆனா இவன் சொன்னது இந்த மரத்தை சாப்பிட்டா நீ சொர்க்கத்திலேயே இருந்துருவ என்று சொன்னான். சத்தியமாக சொன்னான். செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை நம்பிவிட்டார்கள். அதன் காரணத்தினால் என்ன ஏற்பட்டது, அவர்களுடைய ஆடை உருகிப்பட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நகம் எடுக்கிறதே அது போன்று நம்முடைய உடம்பெல்லாம் ஒரு விதமான ஆடை இருந்தது. எப்படி மாடு போத அதுக்கு ஏதாவது அதனுடைய உறுப்புகள் வெளியில் தெரிந்து அசிங்கமாக இருக்குதா, அதுக்கு யாராவது சேலை உடுத்த நினைக்கிறோமா? வேண்டாம். வேஷம் போடுறதுக்கு நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு வேண்டாம், அதுக்கு ஒரு சேலையை போத்துவோம். ஏதாவது பூம்பும் மாடு என்று சொல்லி ஒரு சேலையை வேண்டாம் போத்துவோம் ஒழிய அதுக்கு மாட்டுக்கு சேலை தேவையா? தேவையில்லை. அதனுடைய அவங்கள் வெளியிலே தெரிகிறதா, அசிங்கங்கள் வெளியிலே தெரியுதா? இல்ல. இதே நிலையில் தான் அல்லாஹு தஆலா மனிதனையும் ஆக்கி வைத்திருந்தான். நகம் போன்ற ஒரு ஆடை உடம்பு புறாமே இருந்தது. ஆடை தேவையில்லை, அழகாக இருப்பான், பார்ப்பதற்கு அசிங்கமாக தெரிய மாட்டான், எந்த விதமான ஆடை இல்லாமலும் அவன் செல்லலாம். இந்த நிலையில் இருந்தது என்று அந்த மரத்தை ஷைத்தானுடைய பெயரை கேட்டு சாப்பிட்டார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அந்த அவங்கள் வெளியில் தெரிய ஆரம்பித்துவிட்டன. அதை பற்றி அந்த வசனத்தில் சொல்வான், ஃபலம்மா தாக்க ஷஜரத்த, அந்த மரத்தை அவர்கள் சுவைத்து சாப்பிட்ட உடனே பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவர்களுடைய அசிங்கங்கள் வெளியில் தெரிய ஆரம்பித்து விட்டன. அசிங்கங்கள் வெளியில் தெரிந்த உடனேயே மரத்தினுடைய இலைகளை எடுத்து அவர்கள் தன்னுடைய மறு உறுப்புகளை மறைக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவருடைய இறைவன் சொன்னான், அலம் அன்ஹகுமான் தில்கும ஷஜரா, இந்த மரத்தை சாப்பிடக்கூடாது என்று உங்களை நான் தடுக்கவில்லையா? மேலும் ஷைத்தான் உங்களுக்கு பகைவன், உங்களை கெடுத்துடுவான் என்று நான் சொல்லவில்லையா என்று கேட்டபொழுது காலா, ரெண்டு பேருமே சொன்னார்கள், ரப்பனா, மோசம் போயிட்டோமே, லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோமே, வயில்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால், எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலா, நீங்கள் இதை உண்ட காரணத்தினால் உங்களை நான் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குறேன் என்று அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குகிறார். சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குற போது அவர்களை இரண்டு திசையிலே தூக்கி எறிகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டு பேர்களும் இரண்டு திசையிலே வந்து விழுகிறார்கள். செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலோனிலே, ஸ்ரீலங்காவிலே, அதனுடைய தஃப்சீரிலே சொல்லப்படும் சரந்தீப் என்று சொல்லப்படுகிறது. சரந்தீப் என்றால் சொர்ண தீவு என்று பொருள். சொர்ண தீவு என்பது ரத்னபுரியாக இருந்தது, பின்பு அது இலங்கையாக இருந்தது, இப்படி ஸ்ரீலங்காக மாறிவிட்டது. அது அங்கே செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலே வந்து விழுந்தார்கள். இரண்டு பேர்களும் அந்த பாவத்திலிருந்து விழுந்து விட்டார்கள். இங்கே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன பாவம் தான், சாதாரணமான ஒரு பாவம் தான். மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதை சாப்பிட்டார்கள். இதுதான். இந்த பாவத்துக்காண்டி இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த பாவத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பாவம் சின்ன பாவம், சந்தேகமே இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ ஹராம யாருக்கும் தெரியாம முழுங்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஹராம பல பேர் தெரியாம செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒரே ஒரு ஹராம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டார்கள். இதற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கோவப்பட்டானா, உலகத்தை விட்டே வெளியாக்கிட்டானா என்று நாம் பார்க்கிற பொழுது அதனுடைய பின்னணியை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சாதாரணமாக நம்ம நினைச்சு பார்க்க வேணும். நம்ம கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் முதல் இரவுல மனைவிட்ட சொல்லுவோம், எடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெறணும், ஒரு பிள்ளை பெறணும். அந்த பிள்ளைய நான் நல்லா பெரிய படிப்புதாரி ஆக்குவேன், அந்த பிள்ளைய ரொம்ப நாணயமானவன் ஆக்குவேன், அந்த பிள்ளைய ரொம்ப சிறப்பான ஆக்குவேன். ஒவ்வொருவரும் கற்பனை பேசியிருப்போம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், முதல் இரவுல நம்ம மனைவிட்ட என்னெல்லாம் பேசணும். பெரும்பாலும் எல்லாரும் எத்தனை சொல்லுவாங்க, நம்ம ஒரு குழந்தை பெறணும், நல்ல அற்புதமான பிள்ளையா வரணும், ரொம்ப திறமையான பிள்ளையா வரணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய படித்தனாகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். அப்படி பேசி ஒரு வகையில குழந்தை பிறந்துடும்.
குழந்தை பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளையா இருந்த உடனே என் பிள்ளைய நான் எப்படி ஆக்கி காட்டுறேன் பாருடி, ஒன்னே மாதிரிலாம் ஆக்க மாட்டேன், என் பிள்ளைய திறமை இந்த சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படி ஆசைப்பட்டு 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 கடைசியில் அந்த பிள்ளைய வளர்த்து 18 வயசான உடனே இவனுக்கு தெரியாம சிகரெட்டு குடிக்குதுன்னு கேள்விப்பட்டா இவன் எவ்வளவு நொறுந்து போயிருவான் தெரியுமா? நொறுங்கி போயிருவான். ஏன்னா அவ்வளவு காலமா அவன் ஆசைப்பட்டிருக்கான். அந்த பின்னணி சிகரெட் குடிக்க சாதாரண விஷயம் தான். ஆனா என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கண்டு பிறப்பதுக்கு முன்னாலேயே முதலிரவிலேயே ஆசைப்பட்டான். வெளியில வந்து சொல்லி சொல்லி என் பிள்ளை அப்படி ஆக்குவேன், என் பிள்ளை இப்படி ஆக்குவேன் சொல்லி கடைசியில் அந்த பிள்ளை எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக நடக்கிற பொழுது நொங்கி நூலா போயிடுறான். இதே நிலையில் தான் அல்லாஹ் தஆலா படைக்கிறதுக்கு முன்னாலே மலக்களை கூப்பிட்டு நான் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை படைக்க போறேன்னு பெருமையா சொன்னான். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாத அந்த வள்ளல் ரத்தத்தை ஓட்டும், குழப்பத்தை பண்ணும், இதுதானே என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை, உங்களுக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியும் என்றெல்லாம் அவரிடத்தில் அல்லாஹ் சந்தோஷமாக பெருமையா தன்னுடைய படைப்பை பற்றி சொன்னான். சொன்னது மட்டுமல்லாமல் படைச்சதுக்கு பிறகு அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். மிகப்பெரிய பண்டிதர்களாக ஆக்கினான். அது மட்டுமல்லாமல் மலக்கெல்லாம் நீங்கள் சஜிதா செய்யுங்கள், அவர் மிக உயர்ந்தவர் என்பதாக சஜிதா செய்ய வைத்தான். அதுக்கு பிறகு சொர்க்கத்தில் இருங்கன்னு வச்சான். இவ்வளவு எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அந்த மனிதனை அல்லாஹ் உருவாக்கிற பொழுது அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே நமக்கு எப்படி அது சிகரெட்டை பார்த்த உடனே நம்ம பிள்ளை மேல அப்படியே நொறுங்கி நூலா போகிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மிகச் சங்கடத்திற்கு உள்ளாகி விட்டான். அதன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை தந்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உண்மையிலேயே பாவம் செய்கிற பொழுது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் யாருக்கும் ஒன்றுமில்லை என்று. ஆனால் உண்மையிலேயே தெரியாம நாம பாவம் செய்யறதுனால பல உள்ள நொறுங்கி நூலா போகுது. நாம பாவம் செய்யறதுனால பல உள்ள நொறுங்கி நூலா போகுது. நேற்று இலியாஸ் ஹஜ்ரத் அவர்கள் இங்கே சொல்லி காட்டினார்கள். பத்திரிகை செய்தியை படித்து காட்டி 2 பெண்களுடைய நிலைமையை பற்றி எடுத்துனார்கள். ஆக இலியாஸ் ஹஜ்ரத்துக்கும் அந்த பெண்ணுக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒரு சமுதாய தலைவர் வெளியில எங்கோ தப்பு நடக்கிற பொழுது அவரும் பாதிப்படுகிறார், அவரும் சங்கடப்படுகிறார். நம்ம நினைக்கிறோம் பாவம் செய்யறதுனால யாருக்கும் ஒன்றும் இல்லைன்னு. இல்ல, பெத்த அப்பா நொறுங்கி நூலா போறான், அம்மா நொறுங்கி நூலா போறான், சமுதாய தலைவர்கள் நொறுங்கி நூலா போறாங்க. நல்ல மனிதர்கள் எல்லாம் இப்படி நம்ம சந்ததியில இந்த இஸ்லாத்தில் அந்த உணர்வை பாவம் செய்வன் கொஞ்சம் யோசனையில் வைத்திருப்பானே ஆனால், பாவம் செய்கிறவன் யோசனையில் வைத்திருப்பானே ஆனால் நிச்சயமாக பாவம் அவனிடத்திலிருந்து வரவே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் புகாரிலே அறிவிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யகாரு, அல்லாஹ் ரொம்பவும் ரோஷப்படுறான். வகீரத்துல்லாஹி அன் யஅத்தியல் மூமினு மா ஹர்ரமல்லாஹு, அவனுடைய ரோஷம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் ஹராமை செய்கிற பொழுது ரொம்ப ரோஷப்படுறான். ஒருத்தன் போய் விபச்சாரம் பண்ணுகிற பொழுது, ஏன்னா உனக்கு நான் என்ன அழகான உறுப்பை தந்திருக்கிறேன், அழகான மனைவியும் தந்திருக்கிறேன், கண்ணுக்கு அழகான மனைவியும் தந்திருக்கிறேன், அப்படி இருக்கையில போய் அழகு சறுக்கில் போய் ஏண்டா விழுற என்று அல்லாஹ் ரொம்ப சங்கடப்படுறான். உனக்கு ஹலாலாக வியாபாரத்தை தந்திருக்கிறேன், ஏண்டா வட்டியில போய் நீ சேர்க்கிற, உனக்கு ஹராமானதனை ஏண்டா போய் சேர என்று அல்லாஹ் ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் அடைகின்ற வேதனை கடினமானது என்று திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதுதான் இங்கே நாம பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறிலே பல படிப்பினை இருந்தாலும் மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இந்த மனிதகுலத்தின் மீது ரொம்ப பெரிதாக இருந்தது. ஆனால் இந்த மனிதன் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகவில்லை என்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை இன்னொன்றை மிக முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன தெரியுமா? பாவம் செய்து விட்டார்கள். ஆனால் பாவம் செய்த அவர்கள் அப்படியே தலைகீழா மாறி அல்லாஹ்வே அவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு தன்னை மாற்றிக் கொண்டார்கள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பு. திருக்குர்ஆனிலே 25 நபிமார்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஒவ்வொரு நபிமாரிலும் ஒவ்வொரு விசேஷங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பாவம் செய்து விட்ட பொழுது அல்லாஹ்வே திரும்ப அவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவிற்கு அவர்களை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டி விட்டார்கள். சாதாரணமாக நம்ம ஊர்லயும் பழக்கம் இருக்கும். ஒரு முதலாளி வேலைக்காரனை பார்த்து திருடன் சொல்லிடுவான். உடனே இந்த வேலைக்காரன், என்னை திருடன் சொன்ன முதலாளி வாயினாலேயே உத்தமன்னு நான் சொல்ல வைப்பேன். ஒரு சவால். என்னை திருடன் சொன்ன முதலாளி வாயினாலேயே உத்தமன் சொல்ல வைப்பேன் ஒரு சவால் எடுத்துக்கிட்டு அப்படியே அவன் சொல்லுகிற அளவுக்கு வழக்கை மாற்றிக்கிட்டானா அவன் பெரிய கெட்டிக்காரன். வாத்தியார் சொல்லுவார் முட்டாப்பையன்னு சொல்லுவார்.
முட்டாள் சொன்ன எங்க வாத்தியாரே என்ன கெட்டிக்காரன் சொல்ல வைக்கிறானா இல்லையா பார் என்று அந்த மாணவன் முயற்சி செய்தால் அவன் உண்மையிலே சவாலை எடுத்துக்கொண்டான். அதே மாதிரி ஒரு மனைவி புருஷனை பார்த்து உதவாக்கற சம்பாதிக்காதவன் என்பதாக அவள் சொல்லிட்டாள். உடனே அதை சவாலா எடுத்துக்கிட்டு சம்பாரிச்சு காட்டு, எங்க நீங்க கஷ்டப்படுறீங்க, போதும் சம்பாதித்தது என்று மனைவி வாயினாலே சொல்ல வைக்கிறான். அவன் உண்மையிலேயே ஒரு சிறந்த கணவன். ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொன்னா நீ சந்தேக பிராணி என்று, நீ சந்தேகத்துக்குரியவள் என்று சொல்கிறான். உடனே அவ சந்தேகத்துக்குரியவனா சொன்ன என்னை நீ உத்தமின்னு சொல்ற அளவிற்கு நான் மாற்றி காட்டுகிறேன், வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சவாலா எடுத்துக்கொண்டு அவள் வாழ்ந்தாள். எவ்வளவு சிறப்பானவளோ. அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு பெரிய சிறப்பு என்ன, அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான், பாவி என்பதாக அனுப்பினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை அப்படியே மாற்றி காட்டினார்கள். இதை ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லி காட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். பின்னர் அல்லாஹ் தஆலா ஃபஜ்தபாஹு ரப்பு, அவருடைய இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்லி காட்டுகிறான். அவரை நாம் பாவியாக, அவர் பாவம் செய்து விட்டார், அழிச்சாட்டி பண்ணி விட்டார் என்று சொன்னான். அதன் பிறகு சும்மஜ்தபாஹு ஃபஹதா, பின்பு அவரை தேர்ந்தெடுத்து அவரை நேர்வழி காட்டி விட்டோம் என்று சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு பூமிக்கு சிறப்பாக அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நபியாக அவர்கள் மாறிவிட்டார்கள். உண்மையிலேயே அன்பான பெருமக்களே, மனிதனுடைய இயற்கை தவறு செய்தல் என்பது. ஆனால் அந்த தவறிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வால் பாராட்டப்படுகிற அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு பேர்களும் இரண்டு பக்கத்திலே விழுந்தார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே விழுந்தார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலே விழுந்தார்கள். ஜித்தாவிலே விழுந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஒரு அற்புதத்தை காட்டி தந்திருக்கிறார்கள். என்ன அற்புதம் தெரியுமா? இரண்டு பேர்களும் ரெண்டு திசையில் விழுந்தார்கள். சாதாரணமாக மணமக்களை வாழ்த்துகிற பொழுது ஆதம் ஹவ்வா போன்று வாழுங்கள் என்று சொல்வார்கள். ஆதம் ஹவ்வா போன்று வாழுங்கள் என்ற அந்த வாழ்த்து எவ்வளவு அற்புதமான வாழ்த்து தெரியுமா? உலகத்தில் இப்படி ஒரு தம்பதிகளை பார்க்கவே முடியாது. 5000 மைல்களுக்கு அப்பால் இருவரும் இருக்கிறார்கள், பிரிந்து விட்டார்கள். இரண்டு பேருக்கு மத்தியில் 5000 வருடங்கள், 5000 மைல்கள். 5000 மைல்கள் மட்டுமல்லாமல் ஒரு தடயமும் இல்லை மனைவி எங்க இருக்கிறாண்டு. அதை நினைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தேடி இருவரும் ஒண்ணா சேர்ந்துறாங்க. எவ்வளவு காலம் அவர்கள் ஆசித்திருப்பார்கள், அந்த தம்பதிகள் எவ்வளவு காலம் ஒருவரை ஒருவர் தேடி இருப்பார்கள். வரலாற்றிலே பார்க்கிறார், பல நூற்றாண்டுகள் என்பதாக சொல்லப்படுது. தாங்கள் செய்துவிட்ட பாவத்தை மன்னித்து ஒருவரை தேடுகிறார்கள். எந்த தடயமும் கிடையாது, எந்த விதமான தகவல் சொல்வதற்கான முகாந்திரமும் கிடையாது. தேடுகிறார்கள். அந்த பொட்டல் வழியிலே தேடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவிற்கு சென்று விட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய கணவரை தேடி அரஃபாத் என்ற மைதானத்திலே உட்கார்ந்தார்கள். அரஃபாத் என்ற மைதானம், அங்கே துஆ கபூலாகும் என்பது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது. அவர்கள் யதார்த்தமாக அந்த மலையிலே உட்கார்ந்து கொண்டு தேடுகிறார்கள். அந்த மலையிலே ஏறி பார்த்தால் எல்லா பக்கமும் நமக்கு தெரியும். எப்படியாவது கணவரை கண்டுபிடித்து விடலாம் என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். அரஃபாத்திலே கேட்ட துஆ, அந்த இடத்திலே கேட்ட துஆ அவர்களை கணவனை கொண்டு போய் சேர்த்து விட்டது. ரெண்டு பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து விட்டான். அந்த இடம் துஆ கபூலாகக்கூடிய இடம் என்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நமக்கு காட்டி தந்தது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் எந்த ஆதாரம் கிடையாது. அவர்கள் அந்த இடத்தை யதார்த்தமாக ஜபலுர் ரஹமத் என்று சொல்வார்கள், ரஹமத்துடைய மலை, அதிலே ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய கணவனை எங்கிருந்தோ கொண்டு வந்து சேர்த்து விட்டான். எனவேதான் அந்த துஆ கபூலாகிற இடத்திலே நம்மளை எல்லாம் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறார். கொண்டு போய் சேர்த்து அவர்கள் எந்த இடத்திலிருந்து துஆ கபூலாக கேட்டார்களோ அது மாதிரி உங்களுடைய இடங்களையும் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தருகிறான். அந்த வாய்ப்பை எல்லோருக்கும் தர வேண்டும். அன்பான பெருமக்களே, அந்த அரஃபாத் மைதானத்திலே கேட்படக்கூடிய துஆ அப்படியே கபூலாகக்கூடிய காட்சியை எல்லா ஹாஜிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தது. அதன் பிறகு இரண்டு பேர்களும் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து விட்டு அவர்கள் திரும்ப வருகிற பொழுது முஸ்தலிஃபாவில் தான் முதலாக இரண்டு பேர்களும் உலகத்திலே வீடு கூடியிருக்கிறார்கள். சந்தோஷமாக உல்லாசமாக இருந்த இடம் முஸ்தலிஃபா. அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு காபாவிற்கு வந்து சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே காபா கட்டப்பட்டதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய சேவைகள், அவர்கள் மிகப்பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக விழுந்த அவர்கள்
இந்த உலகத்திலே சாப்பிடுவதற்கான விவசாயத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு விவசாயம் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஆடையை அவர்கள் அணிவதற்காக ஆடைகளை அவர்கள் உருவாக்கி காட்டி இருக்கிறார்கள். அதன் பிறகு பேச்சு வழக்குகளை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். குழந்தைகளை உருவாக்கி காட்டியதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எத்துணை சாதனங்கள் தேவையோ அதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரப்பை நாம் எண்ணுகிற பொழுது அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்களோ, குறிப்பாக பாவம் செய்துவிட்டாலும் அதிலிருந்து அவர்கள் தன் பெயரை உத்தமர் என்ற நிலையிலே மாற்றுகிற அளவிற்கு உயர்ந்ததைப் போன்று நாம் ஒவ்வொருவர்களும் உயர்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய வாழ்க்கையிலே ஒளித்து வைத்திருக்கின்ற ரகசியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயும் காட்டித் தந்தருள் புரிவானாக. அதை பின்பற்றுகின்ற ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم.